இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. டேய் கபிலா, கபிலா, டேய் டேய் என்னங்க கபிலா, என்னடா என்னாச்சுங்க? எங்க இருந்த நீ? எங்க போறீங்க? என்னாச்சு உனக்கு? நீ எங்க போயிட்ட? உங்க போனுக்கு என்னங்க ஆச்சு? போன் பண்ண ஸ்விட்ச் ஆஃப்னு வந்தது. எங்க போனீங்க? என்ன பண்றதுனே தெரியாம நான் ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா? ஐயோ, என்னப்பா இது? ஏன் முகம்லாம் இப்படி காயமா இருக்கு? என்ன ஆச்சு உனக்கு? உனக்கு யார் என்ன பண்ணாங்க? உன்னை யாராவது அடிச்சாங்களா? யார் அடிச்சது கபிலா? என்ன நடந்தது? அந்த ஏடியோட டீம் தான்க்கா. போலீஸ் எனக்கு கால் பண்ணி ஸ்மக்லர்ஸ் கிட்ட இருந்து 10 கிலோ ட்ரக்ஸை பிடிச்சி வச்சிருக்கோம், அதை பத்தி நாளைக்கு பிரஸ் மீட் இருக்கிறதா சொல்லி நம்ம சேனலை நாளைக்கு வர சொன்னாங்க. நான் இன்ஃபர்மேஷன் சரியா செக் பண்றதுக்காக ஸ்பாட்டுக்கே ஒரு தடவை போய் பார்த்துட்டு வந்துடலான்னு போனேங்க்கா. ஆனா அங்க அந்த ஏடியோட டீம் என்னையே சந்தேகப்பட்டு கூட்டிட்டு போய் இப்படி போட்டு அடிச்சிட்டாங்க. என்ன எதுவுமே பேச விடல. அப்புறமா உங்ககிட்ட எடுத்து சொல்லி வர்றதுக்குள்ள போதும் ஆயிடுச்சு. ஆனா இதெல்லாமே ஏதோ வேணும்னே செஞ்ச மாதிரி தாங்க இருக்கு. என்ன தைரியம் இருந்தா ஏன் தம்பி மேலேயே அனாவசியமா கை வச்சிருப்பாங்க? இதுக்கு அந்த ஏடி பதில் சொல்லியே ஆகணும். நான் சும்மா விட மாட்டான்ல. ஐயோ கடவுளே, எதுக்கு என் பிள்ளைய இப்படி சோதிக்கிற? அவன் என்ன பாவம் பண்ணான்? சித்தி, நீங்க பயப்படாதீங்க, இதையெல்லாம் நான் பாத்துக்கிறேன். முதல்ல நீங்க கபிலனை உள்ள கூட்டிட்டு கொண்டு வாமா. வா கபிலா, நீங்க வாங்க. போ கபிலா, வாங்க. நில்லுங்க. ரெண்டு பேரும் எங்க போயிருந்தீங்க? இங்கதான் இருந்தோம் அண்ணி. நானும் உங்க ரூமுக்கு வந்து பார்த்தேன். நீங்க எங்க போனீங்க, எதுக்காக போனீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா ஒண்ணு மட்டும் எனக்கு தெரியும், ரெண்டு பேரும் இப்படி சமாளிச்சு மறைக்கிறீங்கன்னா அப்போ கண்டிப்பா நீங்க போன விஷயம் நல்ல விஷயமா இருக்காது. அது நான் எதையும் தெரிஞ்சுக்க விரும்பல, தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமும் இல்ல. ஆனா உங்களுக்கு இன்னும் 10 நாள் தான் டைம் இருக்கு. அதுக்குள்ள நீங்க சொன்னதை செஞ்சு காட்டணும், மறந்துடாதீங்க.